யோசேப்பு ஆண்டவர் போர்த்திபார் வீட்டுல ஒரு வழி வகுத்து கொடுத்தாரு. ஆனா அங்க ஒரு டெஸ்டிங் பயங்கரமா இருந்துச்சு. போர்த்திபாருடைய மனைவி சொல்றா, என்ன நீ சுதந்திரவாளியா எடுத்துக்கோ, யாருக்கும் தெரியாது, உன்னை நான் அடிமையா நான் பார்க்க மாட்டேன், என் மேல நீ என்ன பண்ணிக்கோ, உரிமை எடுத்துக்கோ, நீ இன்று முதல் அடிமை அல்ல. யோசேப்பு ஜாக்கிரதையா இருந்தார். யோசேப்பு உண்மையும் உத்தமமா இருந்தார். சில நேரத்தில் பரீட்சை நமக்கு தெரியாமலே வரும். பரீட்சை நமக்கு பிடிச்ச மாதிரி வரும். பரீட்சை நமக்கு எப்படி வரும்? பிடிச்ச மாதிரி. அவன் ஒரு 17 வயது வாலிபன், அவன் வயதுக்கு ஏத்த பரீட்சை. அதுதான் சொன்னேன், நீ உன் போற பாதைக்கு ஏத்த பரீட்சையை வைப்பார். உனக்கு என்ன ஏஜ் இருக்குதோ, நீ படிக்கிறன்னா படிப்புக்கு ஏத்த பரீட்சை, நீ கணவன்னா கணவனுக்கு ஏற்ற பரீட்சை, மனைவினா மனைவிக்கு ஏற்ற வேலையை குறித்த பரீட்சை, ஊழியக்காரனா ஊழியக்காரனுக்கு ஏற்ற பரீட்சை, ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறனா அதுக்கேற்ற பரீட்சை, வயதான தாய் தகப்பன்னா அதற்கேற்ற பரீட்சை. கர்த்தர் உன் கண்களை திறக்கிறத நான் பார்க்கிறேன். உன் இருதயத்தை திறக்கிறது ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். யோசேப்புக்கு பரீட்சை. அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த பரீட்சையில ஜெயிச்சார். யோசேப்பு அந்த பரீட்சையில ஜெயிச்சார். யோபு சொல்லுகிறார், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்க கன்னிகைகள் மீது நான் கவனமாக இருப்பது எப்படி? என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஏன்னா அவர் அன்னைக்கு கண்ணில் ஒரு பாவத்தை பற்றுச்சுங்க. ஏசப்பா தேவனால சொல்லியிருக்க முடியாது, உத்தமன் என் தாசனாகிய யோபு மீது நீ கவனம் வச்சாயோ, சொல்லியிருக்கவே முடியாது. எங்க தட்டுது பாருங்க. ரொம்ப ஞானமா இருக்கணும், பரீட்சைனா ரொம்ப கவனமா இருக்கணும். யோபு மட்டும் கொஞ்சம் அந்த கண்ணுல பாவத்தை வச்சிருப்பாருனா இந்த வார்த்தை வந்திருக்காது. என் தாசனாகிய யோபுவின் மீது, உத்தமன் மீது, நீதிமான் மீது உன் கண்ணை வச்சாயோ. ஒரு நாள் கண்ணோட உடன்படிக்கை பண்ணினார் யோபு. என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், சான்ஸை கொடுக்க மாட்டேன். ரொம்ப அந்த உருவாக்குற பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த உருவாக்குற பாதை சாதாரணமானது கிடையாதுங்க. அந்த டெஸ்ட்ல நம்ம ஜெயிக்கணும். எத்தனை கைகளை உயர்த்தி தேவன்கிட்ட கிருபையை கேட்பீங்க? ஆண்டவரே, என்னை நடத்துற பாதையில எனக்கு சோதனை வரும் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆனா அந்த சோதனையில நான் ஜெயிக்கணும். வாலிப தம்பி, உன் வயசுக்கு ஏத்த சோதனை வரும்பா. நீ ஆண்டவர்கிட்ட நீ பரிசுத்தமா இருக்குன்னு கேட்டனா உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற சோதனை வரும். என் அன்பு சகோதரி, நான் தனிமையா இருக்கிறேன், உன் தனிமையை கெடுக்கிற சோதனை வரும். எந்த அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் நீ கர்த்தர் சொல்றாரு, உன் பாதையில போகும் பொழுது அந்த பாதையில சோதனை வரும். காரணம் கர்த்தர் உன்னை உருவாக்குறாரு. ஏன்னா பரலோகத்துக்கு போகணும் பாத்தியா, பரலோகத்துக்கு சும்மா அல்லு ஜனெல்லாம் போவாது. சாதாரணமான கூட்டம்லாம் பரலோகத்துக்கு போகாது. புடமிடப்பட்டவர்கள் தான். வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்படுது, இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவருடைய வஸ்திரத்தில் தோய்க்கப்பட்டவர்கள். பல பாடுகளிலும் பல கண்ணீரிலையும் துக்கத்திலையும் புரண்டு வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல தோய்க்கப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யம். சும்மா ஜாலியா மஜா பண்ணிட்டு போறவங்களுக்குலாம் பரலோகம் கிடையாது. அனுபவி ராஜா, அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி, டேஸ்ட் பாரு, அதை பாரு, இதை பாரு. பரலோகம் போக முடியாது. உலகத்துல நிந்தை, பாடு, வேதனை, சிச்சை வருகிறவர்களுக்கு பரலோகம். அல்லேலூயா. அப்போ சோதனையில நம்ம என்ன பண்ணணும்னா ஜெயம் எடுக்கணும். சொல்லுங்க, சோதனையில நான் என்ன பண்ணணும்? நான் ஜெயம் எடுக்கணும். சவால் விடுங்க. கர்த்தர் கிருபையை தருவார். பயப்படாத. எப்படி ஜெயம் எடுக்கணும்? நீ அல்ல, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போற பாதையில சில காரியங்களை விட்டு வர உதவி செய்வார். போகிற பாதையில நம்மளை உருவாக்குவார். உருவாக்குற பாதையில சோதனை வரும். சோதனை வந்தா ஜெயம் எடுக்கணும். சொல்ற மெசேஜ் புரிஞ்சிருச்சு இல்ல? ஒரு சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ கடைசியா ஃபைனல் கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். என்ன கிளைமேக்ஸ்குள்ள வந்துட்டோம்.
இப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதையில உருவாக்குற தேவன் நமக்கு பரீட்சையை வைக்கிறார். பாஸ்டர், பரீட்சை எத்தனை பரீட்சை இருக்கும்? சோர்ந்து போயிடக்கூடாது அந்த வார்த்தையை இப்ப கேட்டு. போங்கப்பா அப்படிலான்ட்டு விட்டுட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க. என்ன பாஸ்டர், இந்த பயணத்துல நாங்க ரெடி ஆயிட்டோம் பாஸ்டர். ஓகே நாங்க ரெடி ஆயிட்டோம். சரி, இந்த பயணத்துல எத்தனை சோதனை பாஸ்டர் வரும்? உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் வரும். உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் வரும். மரண பரியந்த வரைக்கும் நிலைச்சு நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா இன்னொரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா? ஒவ்வொரு சோதனையை ஜெயிக்க ஜெயிக்க கர்த்தர் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே போவாரு. நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஒவ்வொரு சோதனையை ஜெயிக்க ஜெயிக்க உன் லெவல் அப்படியே ஸ்டெப்பா உன் லெவல் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆமென். அதெல்லாம் விட மாட்டார். ஒவ்வொரு சோதனையை ஜெயிக்க ஜெயிக்க இந்த கேம்லாம் விளையாடுற பிள்ளைங்க பார்த்தீங்களா, திடீர்னு தலைக்கு மேலே ஒரு கூஜா தொங்கும், கத்தி தொங்கும். அது பிடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நம்மளை தடுக்கும், நம்ம ஓட்டத்தை தடுக்கிற மாதிரி டக்குன்னு என்னமாவது ஒன்று வரும். அது ஒன்னே கீழே குனிஞ்சு எடுத்துடலாம். ஓடி அதை பிடிச்சிட்டோம்னா உடனே நமக்கு ஒன்னே பட்டயம் வந்துடும், என்னதையாவது வந்துடும். முன்னாடி கேம் விளையாண்டுருக்க. அப்போ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் வரும். அந்த சோதனை உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். உன்னை உருவாக்கும் பொழுது அந்த சோதனை எப்படி தான் இருக்கும்? கடினமாக தான் இருக்கும். ஒரு வார்த்தையை பார்த்துட்டு முடிப்போமா? பிரைஸ் லார்ட். உபாகமம் எடுங்க. எல்லா பிள்ளைகளும் பைபிள் திறக்கணும். தம்பிமார் தங்கச்சிமாருங்க எல்லாரும் பைபிள் எடுங்க. உபாகமம் முக்கியமான வசனம் இது. உபாகமம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறவங்க கண்கள் திறக்கப்படும் பாருங்க. இப்போ அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. ஆனா நடத்துற பாதை வனாந்திர பாதையில ஆண்டவர் அவங்களை சோதிச்சாராமா. அவங்க என்ன பண்ணினாரா? சோதிச்சார். எப்படி சோதிச்சாரா? 2வது வசனம் சொல்லுது, உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு. நான் திரும்ப படிச்சேன் அந்த வசனத்தை. அப்ப ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன பண்றாரு? சிறுமைப்படுத்துறாருப்பா. பெத்த தாய் தகப்பன் நம்ம பிள்ளையை சிறுமைப்படுத்துவோமாங்க? கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? இப்பெல்லாம் ரொம்ப செல்லமாயி போச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம். ரொம்ப செல்லமாயி போச்சு. பிள்ளையை யாரும் அடிக்கக்கூடாது, பிள்ளையை யாரும் திட்டக்கூடாது. அந்த காலத்துலலாம் பக்கத்து வீட்டுக்காரி அடுத்த தெருவுக்காரவெல்லாம் பிள்ளையை திட்டிட்டு போவான். சொல்லுங்க அண்ணாச்சி, பிள்ளைக்கு நல்ல புத்தி வரட்டும். இன்னைக்கு நம்ம கூட பிறந்த தங்கச்சிமாரு அக்காமாரு யாரும் பிள்ளையை திட்டினா கூட, கமலா பிள்ளைய ரொம்ப திட்டாதுன்னு. இன்னைக்கு நம்ம கூட பிறந்தவங்க யாராவது பிள்ளையை அதட்டுனா கூட நமக்கு ரொம்ப அது கஷ்டமாயிருது. முன்னாடிலாம் பக்கத்து தெருவுக்காரன் திட்டிட்டு போவான். சொல்லுங்க அண்ணன், பிள்ளைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அண்ணன். நான் அப்பவுமே அடி கொடுத்தம்மா, அடி வேற கொடுத்தீங்களா? கரெக்ட். இன்னைக்கு யாரும் நம்ம பிள்ளைய சொல்ல விட மாட்டோம். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் தன் பிள்ளையை கண்டிக்க விடுறாங்க? இன்னைக்கு டீச்சர் மாதிரிலாம் கண்டிச்சுட்டாங்களோ, கிழிஞ்சுது கதை. அவ்வளவுதான். பிள்ளைய யாரும் திட்டிடக்கூடாது. என் உன் பிள்ளைய நீ தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிடணும் பண்ண. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நான் சிறுமைப்படுத்தணும்பா என் பிள்ளைய. 3வது வசனத்துல பாருங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தைய. வனாந்தரத்துல நடத்திட்டு வந்தாரு, வந்துட்டு சிறுமைப்படுத்தி பசியினால வாட விட்டாராம். 3 நாள் தண்ணி கிடைக்காம விட்டாருப்பா ஆண்டவர். பார்த்தோமா இல்லையா? 3 நாள் ஆட்டுக்கும் தண்ணி இல்லை, மாட்டுக்கும் தண்ணி இல்லை, கோழிக்கும் தண்ணி இல்லை, எங்க அப்பாவுக்கும் தண்ணி இல்லை, என் பொண்டாட்டிக்கும் தண்ணி இல்லை, என் குழந்தைக்கு தண்ணி இல்லை. ஒரு சங்கு தண்ணி கிடைக்கல 3 நாள். எல்லாரும் தண்ணி இல்லாம வறட்சி. வந்து பார்த்தா தண்ணி, குடிச்சு பார்த்தா கசப்பு, மாறான்னு பேர் வச்சாங்க.
3 நாள் கழிச்சு கிடைக்கிற தண்ணியை குடிச்சு பார்த்தா கசப்பு. இது யார் இந்த பாதைக்கு நேரம் நடத்தினாரு? கண்மலைக்கு நேராவும் நடத்த தெரியும், மாறாவுக்கு நேராவும் நடத்த தெரியும், ஏளிமையும் தர தெரியும். ஆனா என்னன்னா சோதிச்சு பார்த்தாரு. தாகத்துல என் பிள்ளை என்ன துதிக்குதா, முறுமுறுக்குதா? உனக்கு நன்மை கிடைக்காம இருக்கும்போது உன் இருதயம் எப்படி இருக்குதுன்றத நமக்கே காட்டும்படியாய். ஆனா இதுல ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, கடைசி வரைக்கும் சிலருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் ஆண்டவரை குத்தம் சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இதுல யாருக்கு காட்டணும்னு விரும்புறாரு? அவருக்கா காட்டணும்ட்டு உங்களுக்கு தெரியணும். சில நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கண்டுபிடிச்சிருவீங்க. சில நேரம் என் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இந்த இடத்துல நீ மனரம்யமாக இருக்கணும், இந்த இடத்துல இது ஒரு பரீட்சை, அலர்ட்டாரு, இது உனக்கு வைக்கிற டெஸ்ட்டு அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருவார். சும்மாலாம் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட உட்காரணும், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? உட்காரணும். அப்பதான் நண்பனிடத்துல பேசுவதை போல பேசுவார். குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி போவாரு. நான் வேற ஒரு போன்ல இருந்து நான் புதுசா என் மனைவிக்கு பேசினா கூட, அத்தான் நீங்க தானே பேசுறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா என் வாய்ஸ் தெரியும் என் மனைவிக்கு. வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டா கூட தெரிஞ்சுவேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கும் தெரியும், பழகினவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ பழகின ஏன் இதுல தானே மோசே இருந்தார், இதுல தானே யோசுவா இருந்தார். அவங்க புலம்பலையே. காரணம், பிதாவினோட இருந்து பழகிட்டாங்க, தேவ சத்தத்தோட இருந்து பழகிட்டாங்க. தண்ணி இல்லைன்னு உடனே முறுமுறுக்கல. இந்த பழகாத குரூப்ல என்ன பண்ணிருச்சு? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அந்த 3வது வசனம் பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. இந்த வசனம் யாரோ சொன்ன மாதிரி இருக்குது, இந்த வசனம் யாரோ சொன்ன மாதிரி இருக்குது. ஏசப்பா மத்தேயு 4:1 சொன்னாரு பாருங்க. அது எங்க இருந்து தூக்குனார் வசனத்தை? இஸ்ரவேல் ஜனங்கள் பசியினால் போகும் பொழுது அந்த வனாந்தரத்தின் வசனத்தை பிசாசு தன்னை சோதிக்கும் போது எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. கையை தட்டியப்பா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு வரக்கூடிய சோதனையில் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கிற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் தான் நம்மளை சிரமப்படுத்துறாருங்க. ஆண்டவர் தான் இந்த கொரோனாவை அனுமதிச்சாரு. அவர் அனுமதிக்காமலே வந்திருக்கோம். யோபு அனுமதிக்க ஆண்டவர் தானே வாசலை திறந்து கொடுத்தாரு. குமாரன் சோதனை அனுமதிக்க பிதா தானே வாசலை திறந்து கொடுத்தாரு. இந்த கொரோனா வர்றதுக்கு ஆண்டவர் தான் திறந்து கொடுத்தாரு. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உன்னை ஒரு இடத்துக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா, உன்னை ஒரு இடத்துல வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு. ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நீ அடங்கி இருப்பா, உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். எலியா, மறுபடியும் எலியாவுக்கு வருவோம். எலியா கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிருந்தார். ஏற்ற காலம் வந்துச்சு. கர்த்தர் எழுந்து சாரிபாத்துக்கு போனார். கொஞ்ச காலத்துல இந்த சோதனையின் ஓட்டம் உங்களுக்கு ட்ராக் மாறும். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப சோதனையில் இருக்கும் பாஸ்டர், ரொம்ப பாடல இருக்கும் பாஸ்டர், கொஞ்ச நாள் தாங்கிக்கோ, உன் ட்ராக் வேற ஒரு லெவலுக்கு மாத்துவாரு. நீ என்னைக்கு இப்படி இருக்க மாட்ட, உன்னை என்னைக்கு கேரி தாட்டண்டில வைக்க மாட்டாரு. உன்னை என்னைக்கு கேரி தாட்டண்டில வச்சுக்கிட்டு காக்கா கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி தந்துகிட்டே இருக்க மாட்டார். இது ஒரு டைம் உனக்கு. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. எப்படி வாழ்ந்த மனுஷன் எலியா? சாப்பிட்டுட்டு இப்படி தூக்கி கையை வச்சோன்னா எலிசா வந்து நிற்பாரு. 50 தீர்க்கதரிசிகள் எலியாவுக்கு பின்னாடி இருந்தாங்க. அப்படி வாழ்ந்த மனுஷனை காக்கா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட வச்சார். நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா நேபுகாத் நேச்சர், மாடை போல புல்ல தின்ன விட்டாரு. ஆச்சரிக்கம்ல. ஆனா நீடிச்சிச்சா நேபுகாத் நேச்சருக்கு? கர்த்தர் மாற்றினார், சிறையிருப்பை மாத்தினார், எலியாவின் சிறையிருப்பை மாத்தினார். இப்போ புறப்பட்டு போப்பா சாரிபாத்துக்கு.
உன்னை போஷிக்கும்படி நான் ஒரு விதவையை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த உருவாக்குற பாதையில சோதனை வரும், அதை நீ தாங்கிக்கிட்டு ஜெயம் எடுக்கணும். என் வேதாகம கல்லூரி நாட்களில 5 வருட அனுபவம் வேதாகம கல்லூரி. நான் 3 வருஷம் தான் நினைச்சிட்டு வேதாகம கல்லூரிக்கு போனேன். அதோடு என் வாழ்க்கை மாறி போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வெளியே வந்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரு பயங்கர அதிர்ச்சி. மீண்டும் வேதாகம கல்லூரிக்கு 2 ஆண்டு படிக்க போகணும். எங்கே போகணும்? தூர இடத்துக்கு. போமாட்டேன்ட்டு நீ போய்தான் ஆகணும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்க்கே எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ்க்கே என்ன தெரியாது. எனக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சுதான் 2 என் பேருக்கு தெரியும், ஜீசஸுக்கு தெரியும். வேற எதுக்குமே எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. உண்மையா என் மனைவிக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் போகலை. ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் என் சிறு வயது நான் ஹாஸ்டலில் வளர்ந்தேன் பார்த்தீங்களா. எங்கள் ஹாஸ்டலில் வார்டன் கேட்டு வரைக்கும் வருவார். மனுஷன் கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்துட்டுனா கூட நான் ஸ்கூலில் தங்கியிருப்பேன். அவர் கேட்டு வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு போனதுனால அவர் போனது தெரியும். மாடியிலேருந்து பார்ப்போம், சைக்கிளில் கிளம்பிட்டாரா வார்டனு, கிளம்புங்க வெளியே. என்னுடைய 6ஆம் வகுப்புலேருந்து நான் கிளாஸை கட்டடிக்க பழகிட்டேன். யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க. என்ன 3ஆம் கிளாஸில் நான் கிளாஸை கட்டடிக்க ஆரம்பித்தேன். தேட்டருக்கு போக ஆரம்பித்தேன். 3ஆம் கிளாஸில் நான் கட்டடிச்சு தேட்டருக்கு போய் பழகிட்டேன். சாயங்காலம் எங்கள் அப்பா சைக்கிளில் கொண்டு வந்து டியூஷனில் விடுவார். அப்பா சைக்கிளை கிளப்புன உடனே பார்த்துட்டே இருப்பேன். 2 நாள் கழிச்சு டியூஷன். இப்படியே என் வாழ்க்கை அப்படியே சின்ன வயசுலேருந்தே மாறி போச்சு. அதனால எனக்கு படிப்பு ரொம்ப என்ன ஆகிட்டு, எனக்கு அது ரொம்ப தூரமாகி போச்சு. அப்படின்னும் போது என்ன வேற ஒரு மாநிலத்தில் கொண்டு விடணும் போது என் ஆண்டவர் அப்பவுமே கொக்கி போட்டுட்டார். 3ஆம் கிளாஸ்லையாடா கட்டடிச்ச அப்படி எனக்கு எது கஷ்டமோ அந்த பாதையில் என்னை போட்டு வருத்தாரு பாருங்க. எனக்கு இங்கிலீஷ்கே ஸ்பெல்லிங் தெரியாது. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகிட்டையா போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது வாய் கூசாமல் போய் கேட்பேன், எனக்கு இது வாசித்து சொல்லித்தரீங்க. ஏன்னா பசங்க சொல்லித்தர மாட்டானுங்க. ஒவ்வொரு அவள் வேற ஒரு நாட்டுக்காரி, அவள் பேசுகிற இங்கிலீஷை பேச விளங்காது. அவகிட்ட போய் கேட்பேன். அதுவும் பாவம் போல் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு உட்காந்து சொல்லி கொடுக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பென்சிலில் எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்படிலாம் இருந்துச்சுங்க என் வாழ்க்கை. அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை வச்சுட்டு அழுவும் உட்காந்துட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன இங்கிலீஷை படிக்க கற்றுக் கொடுத்தாரு. சரளமாக படிப்பேன், சரளமாக படிக்க ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் முன்னாடி இங்கிலீஷில் போய் பிரசங்கம் பண்ணினேன். பிரின்சிபல் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் அதில் இன்னொன்னையும் கற்றுக் கொடுத்தாரு, 8 மணி நேர ஜெபம். என்னைக்கு சனிக்கிழமை வருதுன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அதிகாலையில் போய் உட்காருவேன் ப்ரேயர் ரூமில். சாயங்காலம் எந்திரிச்சு வருவேன். அன்னைக்கு யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்ட்டு. சாப்பாடை என் பசங்கிட்ட சொல்லி வாங்கி வைக்க சொல்லிடுவேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, வாங்கி வைக்க. சாயங்காலம் போய் உட்காந்து அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அங்கே கற்றுக் கொடுத்த ஜெபம், ஆண்டவருடைய குரலை கேட்டேன். தனி அறையில் உட்காந்து அழுதேன். என் கூட பேசுங்க. கர்த்தர் பேசினாரு. எழுதி வச்சு பழக ஆரம்பித்தேன். நடக்கிறத கண்ணில் காமிச்சு கொடுத்தாரு. கர்த்தர் சொன்னார், உன்னை தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்பதாகவே உன்னை தீர்க்க தரிசியாய் கட்டளையிட்டேன். ஆல்டரில் லெஃப்ட் சைடு இருக்கிற வசனத்தை வந்தால் பாருங்க, நான் போட்டு வச்சிருப்பேன். உன்னை தீர்க்க தரிசியாய் நான் கட்டளையிட்டேன். அதே போல் ஆண்டவர் மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த உருவாக்குற பாதை இருக்கு பத்தியா, ரொம்ப கஷ்டம், வலிக்கும், வேதனை. ஆனால் ஜெயம் எடுக்கணும். எனக்கு பேப்பர் ப்ரெசன்டேஜ் பண்ணி கொடுக்கும் போதே சில பிள்ளைங்க என் மேலே காலை போட்டுட்டு உட்காருங்க. வெள்ளையாக உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாம் என் மேலே காலை போட்டுட்டு உட்காரும்.
யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின மாதிரி சத்தம் காட்டாம உட்காந்துக்கிட்டு இருப்பேன். சத்தம் காட்டாம உட்காந்துக்கிட்டு இருப்பேன். கற்றுக் கொடுக்குறேன். என் மீசையை பிடிச்சி கிள்ளுவாங்க. படிக்கிற வயசு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்ன இதெல்லாம் ஆண்டவர் தாண்டி போக உதவி செஞ்சார். ஏன்னா அடுத்த நேரம் நான் கத்தியில நிக்கணும் பார்த்தியா. அடுத்த நேரம் எனக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனா கூட தூக்கிடுவார் நம்மளை அப்படின்ட்டு. அவங்களாம் சொல்லுவாங்க, இவனடா இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான். எல்லா பிள்ளைகளும் சொல்லும், இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும். எனக்கு தானே தெரியும் நான் எந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன்ட்டு. எனக்கு தானே தெரியும் நான் எந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, சோதனையை ஜெயிச்சுப்பாரு, உனக்கு அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நான் சோதனையை ஜெயிக்க கிருபை தந்தாரு. எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தாரு. எனக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தந்தாரு. உன் சோதனையை ஜெயிச்சுப்பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை ரெடியா இருக்குது. உனக்கு நல்ல வாழ்க்கை ரெடியா இருக்குது. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசிட்டு உன் இருதயத்தில் கைகளை வைத்துக்கொண்டு, உன் இருதயத்தில் கைகளை வைத்துக்கொண்டு, என்னை உருவாக்குற பாதையில நான் போக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீர் என்னை நடத்துகிற பாதையில நான் போக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. எலியாவை பார்த்து சொன்னாரு, நீ இருக்கிற இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற கேரி தாற்றண்டைக்கு போ. உனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில உன்னை உருவாக்குவார், சோதிப்பார். நீ சோதனையில ஜெயமெடு. உனக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிற. தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. என்னோட இணைந்து கையை உயர்த்தி பாடுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக பேசின தேவன் இப்போ உங்களுக்காக இந்த சிறுமையை கொண்டு அவர் ஜெபிக்க வைக்கிறாரா? கைகளை உயர்த்துங்க. ஆவியானவருடைய கரம் உங்க சிரசை தொடுகிறது. ஆவியானவருடைய கரம் உன் சிரசை தொடுகிறது. நீ விட்ட கைய அவரே எடுத்து அவர் கைக்குள்ள வச்சு உன்னை அழைச்சிட்டு போவேன்னு சொல்றாரு. இந்த உலக காரியத்திற்காக என் கையை விட்டுட்ட, ஆனா நான் உன் கையை நானே பிடிச்சி என் உள்ளங்கையில வச்சு உன்னை நான் வழி நடத்திட்டு போவேன்னு சொல்றாரு. நீயே என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். எலியா சொல்றாரு, போதும் என் ஜீவனை எடுத்து போடும். ஆண்டவர் விடவே இல்லை. காரணம், கேரி தாற்றடியில் உட்கார்ந்தது கர்த்தர் பார்த்தாரு. என் சத்தத்தை கேட்டு என் பிள்ளை கேரி தாற்றடியில் ஒளிந்து கிடந்தானே, அதை பார்த்ததுனால ஆண்டவர் அவர் ஜீவனை எடுக்க விரும்பலையா, உயிரோட எடுத்துக்கொண்டார். உயிரோட எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாதவர் எலியா, மரணத்தை காணாதவர். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடு. கர்த்தர் உங்க மேல கைகளை வைத்து, இந்த பாதையில நான் உன்னை உருவாக்குவேன். அந்த உருவாக்கும் பொழுது வரக்கூடிய சோதனைய நான் உனக்காக ஜெயம் எடுக்க நான் கிருபையை தருவேன்னு சொல்றேன். நீ பயப்படாதே சகோதரி, என் அன்பு சகோதரா, வாலிப தம்பிங்களா, பயப்படாதீங்க. கர்த்தர்
நாமத்தில் உனக்கு கிருபையை தருகிறார், கிருபையை தருகிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உங்களுடைய பிள்ளைங்க யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் யாரெல்லாம் இதில் இருந்து உங்களை ஆராதிச்சுக்கிட்டு உங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் முன் குறித்தபடினால இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தீங்க. அவங்களோட நீங்கள் பேசுனீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைங்களை இந்த உலகத்தில் ஜெயமெடுக்கிற பிள்ளைங்களா ஓடுவதற்கு உதவி செய்யும், உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.